ஜூன் 22 சண்டே சித்தப்பா வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்க இருந்த என்னோட பாட்டியை பார்க்கும் வாய்ப்பு கிடைச்சது. இவங்க என் அப்பாவோட அம்மா. எங்க ஃபேமிலி சைடுல இவங்கள நைனம்மான்னு கூப்பிடுவோம். என் நைனம்மா பெயர் கொஞ்சம் நீளமா தான் இருக்கும். நாகபூஷணம் தில்லை விநாயகம். தில்லை நாயகம்னு தான் அந்த காலத்துல பொதுவா பெயர் வைப்பாங்க. ஆனா என் தாத்தா விநாயக சதுர்த்தி அன்னைக்கு பிறந்ததால அவர் பெயர் தில்லை விநாயகம் ஆகிடுச்சு. என் அம்மம்மா நைனம்மா ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க, முத வேலையா தாத்தா அவங்கள பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க நல்லா ஸ்டெடியா இருந்து கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி எல்லாம் பாத்துட்டாங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, கூடாது. இன்னொரு பாயாசத்தை போற்ற வேண்டியது. அம்மம்மா 2017ல இறந்துட்டாங்க. மார்ச் 1937ல பிறந்த என் நைனம்மா இறைவன் அருளால நல்லா இருக்காங்க. என் நைனம்மாக்கு 4 மகன்கள், 2 மகள்கள், 6 பேத்திகள், 4 பேரன்கள், 4 கொள்ளு பேத்திகள், 6 கொள்ளு பேரன்கள். யாராவது என் பாட்டி மேல கண்ணு வச்சீங்க, இந்த கிரேட் கிராண்ட் சில்ட்ரன் லிஸ்ட் என்னால நீளுமான்னு கேட்டா அதுக்கு காலமும் என் கணவரும் தான் பதில் சொல்லணும். கசின்ஸ்ல எனக்கு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆச்சு. நிக்ஷன் தான் என் பாட்டியோட முதல் கொள்ளு பேரன். நம்ம பிள்ளைகள் நம்ம பாட்டியை சந்திக்கும் போது அந்த பிராப்தம் நமக்கு இருக்குன்னு நினைக்கும் போது கடவுளுக்கு கோடி நன்றிகள் சொல்ல தோணுது. எத்தனையோ சர்ஜரிஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி பாட்டி இன்னைக்கும் நடமாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீண்ட ஆயுளோட உடல் மற்றும் மன உறுதியோட நம்மளாலாம் இருக்க முடியுமா என்பது சந்தேகம் தான். என் பாட்டிக்கான உங்களுடைய மெசேஜ் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னர் ஷாட்ஸ்ல சந்திக்கலாம்.